வேண்டிக் கொள்ளும். பல தண்டனைகளுக்கு பாத்திரமாயிருக்கிற எங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். ஊர்துமலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் உற்றார் பெற்றோர் புத்திரர் நண்பர்களுக்காக உம்மை மன்றாடுகிறோம். ஊர்துமலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் விரோதிகளுக்காக உம்மை மன்றாடுகிறோம். ஊர்துமலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல பாவிகள் பதிதர் துளுக்கு தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் என் அன்புக்கினிய இறை மக்களே, கிறிஸ்து இயேசு விண்ணக விண்மீனாய் உலகினை மீட்கும் ஒளியாய் நமக்கு தோன்றிய திருக்காட்சி பெருவிழாவினை இன்று நாம் கொண்டாடுகிறோம். ஞானிகள் வழியாக பாலன் இயேசு தம்மை பிற இனத்தாருக்கும் வெளிப்படுத்தியதன் மூலம் அவர் ஒரு குறிப்பிட்ட குலத்திற்கு மட்டுமே மெசியா அல்ல, மாறாக அகில உலகிற்குமே மீட்பர் என்பதை பறைசாற்றுகின்றனர். இத்தகைய மேன்மையான நாளில் உங்கள் அனைவருக்கும் மீட்பரான பாலன் இயேசுவின் இனிய நாமத்தில் எங்கள் அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜாதி இன மொழி வேறுபாடுகளை கடந்து நாம் அனைவரும் இறைவனின் பிள்ளைகளாக வாழ விடுக்கப்படும் அழைப்பாகும். ஞானிகள் பொன், தூபம், வெள்ளை போலம் ஆகியவற்றை அர்ப்பணித்தது போல நாமும் நம் வாழ்வை அவருக்கு அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். நாம் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடுகள் களைந்து குழந்தை உள்ளத்தோடு இறைவன் அருளும் மீட்பை பெற்றிடவும் ஒளியின் பிள்ளைகளாய் வாழவும் தேவையான வரங்களை கேட்டு இத்திருப்பலியில் நம்பிக்கையோடு ஒன்றிணைவோம். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்கவர்களே, ஆண்டவருடைய பிறப்பை கொண்டாடி வருகிற நாட்களிலே ஆண்டவரை இந்த நாளிலே 3 அரசர்கள் 3 ஞானிகள் சந்தித்த திருக்காட்சி பெருவிழாவை இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம். எனவே நம் தாயினுடைய முதல் சனிக்கிழமை, ஆண்டினுடைய முதல் சனி, நம் தாயை 3 ஞானிகள் சந்திக்கிறார்கள். நம் தாய் இது எல்லாவற்றையும் உள்ளத்தில் இருந்து சிந்திக்கிறார். தனக்கு பிறந்திருக்கிற மகன் இறைமகன் என்பதற்கு இது ஒரு சான்றாக இருப்பதையும் நம் தாய் மரியாள் தன்னுடைய உள்ளத்தில் இருந்து சிந்திக்கிறார். எனவே இந்த நாளிலே ஆண்டவரை கண்டுகொள்ளக்கூடியவர்களாக, ஆண்டவரை தேடக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்வு அமைய நம் தாய் மரியாள் நமக்காக வழிகாட்டு இந்த கல்வாரி பலியிலே நாம் சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகி ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. ஆண்டவரே, எல்லாம் அல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கம் நீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையோடு பயன்படுத்துகிறோம். ஆண்டவரே,
உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் இடர்கள் அனைத்தையும் விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உட்பட வேண்டும் என்ற இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாக இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனி தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோ புல்லினால் என் மேல் தெளிப்பீர், நானும் தூய்மையாவேன். நீரே எம்மை கழுவ, நானும் உறைபனில் தனிலும் வெண்மையாவேன். இறைவா, உமது இரக்கப் பெருக்கத்திற்கேற்ப எம்மேல் இரக்கம் கொள்வீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகி இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். இன்றைய முதல் சனி திருப்பலியானது திருவாளர் லாரன்ஸ் அந்தோணிதாசன் குடும்பத்தால் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. எனவே சிறப்பாக அந்த குடும்பத்தாருடைய உடலுள்ள சுகத்திற்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும்
மற்றும் பிள்ளைகளுடைய நற்படிப்பிற்காகவும் இந்த ஆண்டு முழுவதும் நம் தாய் லூர்து அன்னையினுடைய பரிந்துரை வேண்டுதல் அந்த குடும்பத்திற்கு நிறைவாக கிடைக்கும்படியாகவும் இந்த கல்வாரி பலியிலே நாம் வேண்டிக் கொள்வோம். மேலும் மரிய பொன்னையா அவர்களுடைய 29ஆம் ஆண்டு நினைவாகவும் சூசியம்மாள், சகாய ஸ்டீஃபன் ராஜ், மரியதாசன் இவருடைய ஆண்மையை பாற்றிக்காகவும் திருவாளர் தயாளன் கரோலின் குடும்பத்தார் இறைவன் நம் தாய் லூர்து அன்னை வழியாக செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும், பாஸ்கர் குடும்பத்தில் இறைவன் நம் தாய் லூர்து அன்னை வழியாக செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இந்த கல்வாரி பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மன்றாடுவோமாக. இறைவாவின் மீன் வழி நடத்த உம்முறை திருமகனை இன்று பிற இனத்தாருக்கு வெளிப்படுத்திய நீர் கனிவுடன் வரமருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உம்மை ஏற்கனவே நம்பிக்கையால் அறிந்துள்ள நாங்கள் உமது மாட்சியின் தோற்றத்தை கண்டுகளிக்கும் வரை வழிநடத்தப்படுவோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அதிகாரம் 60. இறை வசனங்கள் 1 முதல் 6 முடிய. எருசலேமே எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூடும், காரிருள் மக்களினங்களை கவ்வும். ஆண்டவரோ உன்மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன்மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடை போடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார், அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலையிலிருந்து உன் புதல்வர் வருவர், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய், உன் இதயம் வியந்து விம்மும். கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும், பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும், ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும். மிதியான், ஏரப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமண பொருள் ஏந்தி வருவர், அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தெய்வமே உமக்காய் ஏங்குகின்றேன், நீரோடை தேடும் கலைமானை போல. தெய்வமே உமக்காய் ஏங்குகின்றேன், உமக்காய் தவிக்கின்றது, உன்னை செல்லும் தாரம் கொண்டுள்ளது. நெஞ்சம் உமக்காய்
இரண்டாம் வாசகம். பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளர் என இப்போது வெளியாக்கப்பட்டுள்ளது. திருத்துதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 2-3 முடிய மற்றும் 5-6 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். இந்த மறைப்பொருள் எனக்கு இறைவழிபாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது. அந்த மறைப்பொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆயிருக்கிறார்கள் என்பதே அம்மறைப்பொருள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Hallelujah, 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 Hallelujah. ஆண்டவரின் மென்மேனியல கண்டோ, அவரை வணங்க வந்திருக்கிறோம். Hallelujah, 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 Hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் மாட்சி உமக்கே. மத்திய நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும். ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களுள் நீ சிறியதில்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ராயலை 1000 ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டார். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள். அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தார். அரசர் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேலே நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையையும் அதன் தாய் மரியா வைத்திருப்பதைக் கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாக விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலவும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு அன்புக்குரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசுவுடைய திருக்காட்சி பெருவிழாவை இன்றைக்கு தாய் திருச்சபை பெரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறது. நம் தாயினுடைய முதல் சனியை, ஆண்டினுடைய முதல் சனியை கொண்டாடுகிறோம். இன்றைக்கு அப்போ 3 விழாக்களை இணைத்து கொண்டாடுகிறோம். இன்றைய நாள் இயேசுவனுடைய பெயரை, தூய பெயருக்கான விழாவை எடுத்து திரு அவை கொண்டாடுகிறது. நாளை திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடுகிறது. நாம் இன்று நம் அன்னையினுடைய முதல் சனி நவநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆக 3 விழாக்களை இந்த நாள் தாங்கி நிற்கிறது.
எனவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள், இந்த விழா நமக்கு தருகிற செய்தி, இன்றைய நாள் நம் தாயின் வழியாக நமக்கு தரப்படுகிறது. இந்த திருக்காட்சி பெருவிழா நமக்கு தருகிற செய்தி என்ன என்பதை இன்றைய முன்னுரையில் நாம் வாசிக்க கேட்டோம். கடவுள் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். பிறந்திருக்கிற கடவுள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கானவர் அல்ல, இந்த உலகில் இருக்கிற அத்துணை பேருக்குமானவர். அவரை தேடுகின்ற அத்துணை பேருக்கும் கடவுள் எவ்வித பாகுபாடும் இல்லாமல் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்பதுதான் இந்த திருக்காட்சி பெருவிழா நமக்கு தருகிற செய்தியாக இருக்கிறது. இறைவன் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நாம் அவரை தேடி கண்டுகொள்ள இந்த திருக்காட்சி பெருவிழா நமக்கு அழைப்பு தருகிறது. இந்த நாளை ஆங்கிலத்திலே எபிஃபனி என்று சொல்வார்கள். எபிஃபனி என்றால் திருக்காட்சி அல்லது வெளிப்படுத்துதல் என்ற அர்த்தம். இந்த விழா இன்றைக்கு நாம் திருக்காட்சி பெருவிழாவாக கொண்டாடுகிறோம். ஆனால் கிரேக்கம் மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகளிலே இன்றுதான் கிறிஸ்து பிறப்பு விழாவை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். கடவுள் தன்னை வெளிப்படுத்திய நாள் தான் கிறிஸ்து பிறந்த நாள் என்கிற அடிப்படையிலே கிரேக்க நாடு மற்றும் ரஷ்யா போன்ற இடங்களிலே இந்த நாள் தான் கிறிஸ்து பிறப்பு விழாவாக கொண்டாடப்படுகிறது. நாம் கடவுள் எல்லாருக்கும் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று இந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே 3 ஞானிகள் அல்லது 3 அரசர்கள் இயேசுவை சந்திப்பதற்காக, இறைவனை சந்திப்பதற்காக அவரை தேடி வருகிறார். அந்த 3 பேர் பேரு ஞாபகம் இருக்குதா? யாரெல்லாம்? கஸ்பார், மெல்கியோ, பல்தசார் ஆக 3 பேர் அவரை தேடி வருகிறார்கள். 3 பேரும் உலகின் பல இடங்களிலிருந்து தேடி வருவதாக வரலாற்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். மெல்கியோரை எடுத்துக்கொண்டோம் என்றால் பெர்சியா, அதாவது இன்றைய ஈரான், அந்த பகுதிகளிலிருந்து இயேசுவை தேடி அவர் தன் பயணத்தை தொடங்குகிறார். கஸ்பார் இந்தியாவிலிருந்து தன் பயணத்தை தொடங்குவதாகவும், பல்தசார் பாபிலோனியா, இன்றைய சவுதி அரேபியா, அந்த பகுதியிலிருந்து தன் பயணத்தை தொடங்கி இயேசுவை சந்திக்க செல்வதாகவும் ஞானிகள் இந்த 3 பேரை பற்றிய குறிப்புகளிலே கொடுக்கப்படுகிறது. இந்த 3 பேரும் கடவுளை தேடி பல இடங்களிலிருந்து வருகிறார்கள். வந்தவர்கள் ஒரு இடத்திலே ஒன்று கூடுகிறார்கள். விண்மீன் 3 பேரையும் ஒரே இடத்தில் ஒன்று கூட்டுகிறது. ஒன்று கூடிய 3 பேரும் இணைந்து இயேசுவை தேடி வருகிறார்கள். இயேசுவை கண்டுகொள்கிற போது 3 காணிக்கையை அவர்கள் கடவுளுக்கு காணிக்கையாக கொடுக்கிறார்கள். என்னெல்லாம் கொடுக்கிறாங்க? பொன், தூபம், வெள்ளைப்போடு. இந்த 3மே 3 வகையான அடையாளங்களாக முன்னிறுத்தப்படுகிறது. பொன் நாம் பார்க்கிறோம் விவிலியத்தில் பல இடங்களிலே, குறிப்பாக 1 அரசர் புத்தகம் 7:51 பார்க்கிறோம். அரசருக்கெல்லாம் அரசருக்கு பொன் காணிக்கையாக கொடுக்கப்படுவதாக விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்போ இயேசுவுக்கு பொன்னை அவர்கள் காணிக்கையாக கொடுக்கிறார்கள் என்றால் அத்துணை அரசர்களுக்கும் அரசராக அவரை அவர்கள் முன்வைக்கிறார்கள். எனவேதான் 3 பேரும் ஞானிகளாக அரசர்களாக இருந்தும் நெடுஞ்சாட்கடையாக விழுந்து அங்கு இயேசுவை வழிபடுகிறார். ஒரு அரசன் ஒரு பேரரசனை மட்டும்தான் விழுந்து வணங்குவான். எனவே அதனுடைய அடையாளமாகத்தான் இந்த 3 பேருமே நெடுஞ்சான்கடையாக குழந்தை இயேசுவை வணங்குவதை நாம் பார்க்கிறோம். 2வது தூபம் காணிக்கையாக காணிக்கையாக கொடுக்கப்படுகிறது. தூபம் இதனுடைய அடையாளம் என்றால் அவர் இறைவன் என்பதனுடைய அடையாளமாக கொடுக்கப்படுகிறது. தூபம் பலிபீடத்திலே காட்டப்படுவது இறைவனுக்கு காட்டப்படுகிறது. நாம தூபம் காட்டுறதுலேயும் முறைகள் இருக்கிறது. பொழுது குருவானவர் கடவுளுக்கு தூபம் காட்டுகிறார். அப்படி காட்டுகிற போது 3 முறை என்று கடவுளுக்கு தூபம் காட்டுவோம். 3 என்பது கடவுளினுடைய முழுமையை, 3 இறைவனை குறிப்பது. ஆக அது இறைவனுக்கு தூபம் காட்டுவது. பீட பணியாளர்கள் குருவானவருக்கும் இறை மக்களுக்கும் தூபம் காட்டுகிற போது 2 முறை தான் காட்ட வேண்டும். 2 என்பது அது மனிதனுக்குரியது. 3 முழுமை இறைவனை குறிக்கக்கூடியது. ஆக தூபம் முழுமையாக இறைவனை அந்த தூயகத்திலே, எருசலேம் ஆலயத்தில் தூயகத்திலும் சரி, அதே போல எண்ணிக்கை நூல் 16:40 பார்க்கிறோம், கடவுளுக்கு அங்கு தூபம் காட்டப்படுகிறது. லூக்கா நற்செய்தி 1:9 அது குறிக்கப்படுகிறது. ஆக பிறந்திருக்கிற இந்த பாலன் இறைமகன் என்பதனுடைய அடையாளமாக தூபம் காணிக்கையாக கொடுக்கப்படுகிறது. வெள்ளை போலம் ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுக்கப்படுகிறது. இதனுடைய அடையாளமாக கொடுக்கப்படுகிறது வெள்ளை போலம். வெள்ளை போலம் என்ன தெரியுமா? இயேசுவை அடக்கம் செய்கிற போது அவருடைய உடலிலே வெள்ளை போலம்
அங்கு போர்த்தப்படுவதாக நாம் வாசிப்போம். இயேசுனுடைய அடக்கத்திலே வெள்ளை போலம் இறந்த மனிதனுக்கு அந்த உடல் கெட்டு போகாமல் இருப்பதற்காக செய்யப்படுகிற ஒரு வகையான நறுமணப் பொருள். இந்த வெள்ளை போலம் எதை குறிக்கிறது என்றால், பிறந்திருக்கிறவர் இறைமகனாக இருந்தாலும் அவர் மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார். ஒரு மனிதனாக அவர் இறக்கப் போகிறார். அதனுடைய அடையாளமாக வெள்ளை போலம் காணிக்கையாக கொடுக்கப்படுகிறது. ஆக பிறந்திருக்கிற பாலன் இயேசு அரசருக்கெல்லாம் அரசராக இருக்கிறார், இறைவனாக இருக்கிறார், மனிதனாகவும் இருக்கிறார் என்பதனுடைய அடையாளமாக இந்த 3 காணிக்கைகளும் தரப்படுகிறது. ஆக கடவுளை தேடி வந்த ஞானிகள் கடவுளை கண்டுகொள்கிறார்கள். கடவுளை கண்டுகொண்ட அந்த ஞானிகள் அரசர்கள் கடவுளுக்கு தங்கள் காணிக்கைகளை கொடுக்கிறார்கள், கடவுளை வணங்குகிறார்கள். இதுதான் திருக்காட்சி பெருவிழா. அப்ப இந்த திருக்காட்சி பெருவிழா நமக்கு தருகிற செய்தி என்ன? முதல் செய்தி, நாம் இன்றைக்கு கடவுளை தேடுகிறோமா? ஒரு 5 கேள்விகளை இன்றைய திருக்காட்சி பெருவிழா முன்வைக்கிறது. இந்த 5 கேள்விகளையும் நாம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்தாலே போதும். முதல் கேள்வி, இன்றைக்கு நான் கடவுளை தேடுகிறேனா? அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு தேடல் என்பது எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்கின்ற ஒரு அடிப்படையான ஒரு பண்பாக இருக்கிறது. தேடல் ஒவ்வொரு வயதிற்கும் தேடல் மாறிக்கொண்டே இருக்கிறது. அடிப்படை தேவைகளுக்கான தேடல், உளவியல் தேவைகளுக்கான தேடல், இப்படி தேடல் பல வகைகளில் இருக்கிறது, பல பருவங்களிலும் இருக்கிறது. ஒரு குழந்தையினுடைய தேடல் என்னவாக இருக்கும்? ஒரு குழந்தை எப்பவும் யாரை தேடும் அல்லது எதை தேடும்? என்ன தேடும்? தன் தாயை தான் தேடும், அப்படித்தானே? ஒரு குழந்தையினுடைய தேடல் தன் தாயாகத்தான் இருக்கும். வளர வளர அந்த தேடல் மாறிக்கொண்டே இருக்கிறது. பள்ளிக்கு செல்கிற போது ஒரு அறிவு தேடலாக மாறுகிறது. இளைஞனாக இருக்கின்ற போது அடுத்து ஒரு வேலைக்கான, தன்னுடைய துணைக்கான ஒரு தேடலாக மாறுகிறது. திருமணம் முடிந்த பின்னர் தன் வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கான ஒரு தேடலாக மாறுகிறது. இப்படி தேடல் தொடர்ந்து மனிதனுக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பாடல் இல்லையா, தேடல் என்பது உள்ளவரையே வாழ்வில் உயிர் இருக்கும் என்று ஒரு பாடல் உண்டு. தேடல் என்பது மனிதனுடைய அடிப்படை. இந்த தேடலில் உச்ச தேடல் என்னவென்றால், அது கடவுளை தேடுவதாகத்தான் இருக்க வேண்டும். இந்த உலகத்திற்கான தேடல்கள் எல்லாம் நிறைவு செய்கிற போது அது கடவுளை தேடுகிற அந்த ஆன்மீக தேடலில் முடிவு பெற வேண்டும். ஆனால் மனிதனுடைய இன்றைய நிலைமை எப்படி என்றால், இந்த தேடலில் பாதியிலே நின்று விடுகிறோம். கடவுளை தேடுகிற தேடல் வரைக்கும் நம்முடைய தேடல் அதை போய் நிறைவு பெறுவது கிடையாது. கடவுளை தேடுகிறோம், ஆனால் அந்த தேடல் நிறைவு பெறுவது கிடையாது. எனவேதான் விவேகானந்தர் அருமையாக சொல்லுவார், இந்த உலகத்திலே மரணம் என்பது இருக்கின்ற வரை, நான் நினைத்தது நடக்காத வரை, நான் எதிர்பாராதது, நான் விரும்பாதது நடக்கின்ற வரை மனிதன் கடவுளை தேடிக்கொண்டேதான் இருப்பான் என்று சொல்லுவார். உண்மைதானே? உலகத்தில் இறப்பு என்பது இருக்கின்ற வரை மனிதன் தேடிக்கொண்டேதான் இருப்பான் கடவுளை. இறப்பு என்பது இல்லை என்றால் எந்த மனிதனும் கடவுளை தேட மாட்டான். சாவு என்பது ஒரு மனிதனுக்கு இல்லை என்றால் கண்டிப்பா தேட மாட்டான். ஐயோ நான் செத்துருவனே, ஐயோ எனக்கு நோய் வந்துருச்சு, அதனால தான் நம்ம ஆண்டவரை தேடுகிறோம். ரொம்ப தெளிவாக விவேகானந்தர் சுட்டி காட்டுகிறார். இறப்பு என்பது இருக்கிற வரை கடவுளை தேடிக்கொண்டுதான் மனிதன் இருப்பான். நான் நினைத்தது நடக்காத வரைக்கும், அல்லது நான் எதிர்பாராமல் நான் விரும்பாததின் வாழ்க்கையில் நடக்கின்ற வரை கடவுளை தேடுவது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் என்று சொல்கிறார். அப்போ இன்றைக்கு நான் கடவுளை தேடுகிறேன். நான் முதலிலே உண்மையிலேயே முழு உள்ளத்தோடு இன்றைக்கு நான் கடவுளை தேடுகிறேன். அந்த தேடல் இன்றைக்கு இருக்கிறதா? அடிப்படையில். இரண்டாவது, இன்றைக்கு அந்த தேடல் சரியான இடத்தில் நான் கடவுளை தேடுகிறேனா? சரியான பாதையில் இன்றைக்கு நான் கடவுளை தேடிக்கொண்டிருக்கிறேனா? கடவுள் ஒரு மறைபொருளாக இருக்கிறார். இன்றைக்கு 2ஆம் வாசகத்திலே பார்க்கிறோம். அது ஒரு மறைபொருள். கடவுள் தான் வெளிப்படுத்த வேண்டும் தன்னை. அப்ப கடவுள் எப்ப வெளிப்படுத்துவார்? என்னுடைய தேடல் முதலில் நான் தேட வேண்டும். இரண்டாவது, சரியான பாதையில் சரியான வழியில் நான் கடவுளை தேடக்கூடியவனாக இருக்க வேண்டும். முல்லான்னு ஒரு மனிதர் ஒன்று உண்டு. நிறைய ஆன்மீக சிந்தனை கதைகள், அவருடைய கதைகள் இருக்கும். ஒரு நாள் ஒரு தெரு விளக்கு கீழே அவர் எதையோ தேடிக்கிட்டு இருக்கார் ரொம்ப நேரமா. அவர் தேடுறதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற அவருக்கு தெரிஞ்சவங்களாம் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. தேடுறப்ப என்ன தேடுறீங்கன்னு கேட்குறாங்க. என் வீட்டு சாவியை தொலைச்சிட்டேன், தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறார். சரின்ட்டு எல்லாரும் தேடுறாங்க, சுற்றி 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 தேடுறாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு, என்னமெல்லாம் இங்கே தானே போட்டையா, இங்கே சாவியை காணும், எங்கே போட்டேன் அப்படின்னு கேட்குறப்ப, அதான் அங்கே போய் போட்டேன் அப்படின்ட்டு ஒரு இருட்டான இடத்த காட்டுறாரு. எல்லாருக்கும் பயங்கர கோபம். சாவி அங்கே போட்டுட்டு இங்கே தேடுனா எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, இல்லை அங்கே இருட்டாக இருக்குது, இங்கே தானே வெளிச்சமாக இருக்கு, அதனால தான் நான் இங்கே தேடுனேன் அப்படின்னாரு. இதுக்கு பல நேரத்தில் நம்முடைய தேடல், கடவுளை பற்றிய தேடல் அப்படிப்பட்டதாகத்தான் இருக்கிறது.
எங்கெங்கேயோ கடவுளை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் நம்முடைய தேடல் சரியான தேடலாக இருக்கிறது. எதிலெதிலோ கடவுளை தேடிக்கொண்டிருக்கிறோம். சரியான திசையில் சரியான வழியிலே நம்முடைய தேடல் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறதா என்பது இரண்டாவது கேள்வியாக இருக்கிறது. மூன்றாவது, நாம் எதற்காக கடவுளை தேடுகிறோம்? கடவுள் தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் கண்டுபிடித்தால் மட்டும்தான் கடவுளை என்னால் கண்டுகொள்ள முடியும். இன்னைக்கு எதற்காக தேடுகிறோம்? இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம், 2-3 பேர் கடவுளை தேடுகிறார்கள். முதலிலே இந்த 3 ஞானிகள் தேடுகிறார்கள். எதற்கு வணங்குறதுக்கு. அவரை தெண்டனிட்டு வணங்குவதற்காக தேடினார். ஏரோது எதற்கு தேடினான்? அவன் தான் கொல்றதுக்கு தேடினான், அப்படிதானே? ஏரோது தான் இயேசுவை கொல்ல வேண்டும், எனக்கு போட்டியாக ஒரு அரசன் வந்து விட்டான் என்று அவரை கொல்ல வேண்டும் என்று தேடுகிறான். நற்செய்தியில் பார்க்கிற போது நிறைய பேர் இயேசுவை தேடுகிறார்கள். நிறைய பேரை பார்க்கிறோம். இயேசுவின் சீடர்கள் இயேசுவை தேடுகிறார்கள். அவரை பின்பற்றி செல்வதற்காக தேடி போகிறார்கள். மக்கள் கூட்டம் இயேசுவை தேடிக்கொண்டே இருக்கிறது. அதிகாலையில் இயேசு நிற்கிறப்ப, இயேசுவே போதகரே, உம்மை நாங்கள் எங்கெங்கெல்லாமோ தேடினோம், நீங்க இங்க இருக்கீங்களா அப்படின்னு தேடி வந்தாங்க. எதுக்கு தேடி வந்தாங்க மக்கள் கூட்டம்? அவர் செய்த புதுமைகளை பார்த்து. தேடுறதுக்கு முந்தின நாள் என்ன நடந்துருச்சு? 5000 பேருக்கு அவர் உணவு கொடுத்தார். சாப்பாட்டை பார்த்து உணவுக்காக இயேசுவை தேடியது ஒரு கூட்டம். அவர் செய்த புதுமைகளுக்காக ஒரு கூட்டம் அவரை தேடி போனார். மகதலா மரியா அவருடைய காலில் விழுந்து தன்னுடைய கண்ணீரால் துடைப்பதற்காக இயேசுவை தேடினார். எதற்கு தேடினார்? தன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று மகதலா மரியா இயேசுவை தேடுகிறார். சக்கேயு இயேசுவை தேடினான். எதற்காக தேடினான்? அத்திமரத்தின் உச்சியில் போய் ஏறி உட்கார்ந்திருந்தான். இயேசுவை தேடி எதற்காக? மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் மாற வேண்டும், நான் மீட்பை பெற வேண்டும் என்று தேடினான். அப்போ தேடுதல் நம்மகிட்ட இருக்கலாம், கடவுளை பற்றிய தேடுதல். நான் கடவுளை தேடலாம், ஆனால் எதற்கு தேடுகிறேன் என்பது மிக மிக முக்கியம். இன்றைக்கு நான் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறேன்னா, கோயிலுக்கு வந்திருக்கிறேன்னா, திருப்பலியில் பங்கெடுக்கிறேன் என்றால், எப்பவுமே வழிபாடுகளில் நான் பங்கெடுக்க ஆண்டவரை தேடி வருகிறேன் என்றால், எதற்காக தேடுகிறேன் என்பது இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. பல நேரத்தில் என்னுடைய தேவைகளுக்காக மட்டும் நான் ஆண்டவரை தேடுகிறேனா? எனக்கு என் வீட்டில் இருக்கவங்களுக்கு வேலை வேணும், என் வீட்டில் இருக்கவங்களுக்கு கல்யாணம் முடியணும், என் கடன் பிரச்சனை தீரணும், எனக்கு நல்ல சுகத்தை கொடுக்கணும், இப்படி என் தேவைக்காக மட்டும் நான் ஆண்டவரை தேடக்கூடியவனாக இருக்கிறேன். யோசித்து பார்ப்போமே, நம்ம சொந்தக்காரங்களை நம்ம தேடி போறப்ப நம்ம தேவைன்னா மட்டும் தேடி போறோம்னா என்ன சொல்லுவாங்க? இவன் தேவைன்னா மட்டும்தான் என்கிட்ட வருவான் அப்படிமா. அதே தான் ஆண்டவர். நம்ம தேவைக்கு மட்டும் நம்ம ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருக்கிறோம் என்றால், இந்த மக்களை போல ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு பலமான பயங்கரமான ஒரு கெட்ட வார்த்தையை பயன்படுத்துவார். உண்மை தேடினோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு, விபச்சார தலைமுறையினரே, நீங்கள் உணவை கண்டதால் மட்டும் என்னை தேடி வந்தீர்கள், நீங்கள் அதிசயங்களை கண்டதால் மட்டும் என்னை தேடி வந்தீர்கள் என்று அவ்வளவு மோசமான வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துவார். யோசித்து பார்ப்போமே, இன்னைக்கு நான் ஆண்டவரை என் தேவைக்கு மட்டும்தான் நான் தேடி போறேன், ஆண்டவரை தேடுறேன்னா அது எவ்வளவு பெரிய இதா இருக்குது கடவுளுக்கு முன்னால். அப்போ எதற்காக தேடுகிறோம்? மலைப்பொழிவிலே இயேசு மிக தெளிவாக சொல்கிறார், தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் முடிங்க கடவுளை காண்பர். தயவு செய்து கொஞ்சம் ஆக, தூய உள்ளத்தோர் கடவுளை கண்டடைவார்கள். அப்ப இன்றைக்கு நான் தூய உள்ளத்தோட, ஒரு சுயநலம் இல்லாம, எனக்கான தேவைக்காக மட்டுமல்லாம நான் ஆண்டவரை தேடக்கூடியவனாக, ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆண்டவரை தேடக்கூடியவனாக, கடவுளை இன்றைக்கு நான் இன்றைக்கு இருக்கிறேன்னா உம்முடைய அருளால் தான், அதற்காக நன்றி செலுத்த ஆண்டவரை உம்மை தேடுகிறேன். இந்த ஒரு மனநிலையோடு நான் ஆண்டவரை தேடுகிற போது நான் ஆண்டவரை கண்டுகொள்ள முடியும். ஆக மூன்றாவது, நான் எதற்காக கடவுளை தேடுகிறேன்? நான்காவது முக்கியமான கேள்வி, நான் கடவுளை எங்கு தேடுகிறேன்? எப்படி இந்த முல்லா சாவியை ஒரு இடத்துல தொலைச்சிட்டு இன்னொரு இடத்துல தேடின மாதிரி நான் கடவுளை சரியான இடத்தில் தேட வேண்டும். கடவுளை நான் எங்கு தேடுகிறேன்? ஆலயத்தில் மட்டும் தான் கடவுள் இருப்பார் என்று நான் ஆலயத்தில் மட்டும் கடவுளை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்றால், கடவுள் எல்லா நேரத்திலும் ஆலயத்தில் மட்டும் தன்னை வெளிப்படுத்துவதில்லை. நான் கண்டுகொள்ள முடியாது, கடவுள் தான் வெளிப்படுத்த வேண்டும். அப்போ எங்கு தேடுகிறேன்? இன்றைய திருக்காட்சி பெருவிழா நமக்கு அருமையான அந்த செய்தியை முன்வைக்கிறது. எத்தனை ஞானிகள் வந்ததாக விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகிறது? 3 ஞானிகள், அப்படித்தானே? 3 அரசர்கள். ஆனால் விவிலிய பாரம்பரியப்படி என்ன சொல்கிறார்கள் என்றால், 4 பேர் தங்களது பயணத்தை தொடங்குகிறார்கள்.
4 ஞானிகள் அல்லது 4 அரசர்கள் தங்களது பயணத்தை தொடங்குகிறார்கள். இந்த 4வது ஞானியினுடைய பெயர் அர்த்தபன். ஞாபகம் இருக்குதா? போன வருஷமும் நான் சொன்னேன். அர்த்தபன் 4வது ஒரு ஞானி தன்னுடைய பயணத்தை இவர்களோடு சேர்ந்து தொடங்குகிறார். தொடங்குகிறவர் தான் தொடங்கி கொஞ்ச தூரம் வருவதற்குள் இந்த 3 பேரையும் தவற விட்டு விடுகிறார். ஏனென்றால் இவர் வருகிற போது ஒரு மனிதனுக்கு ஒரு உதவி தேவைப்படுகிற போது தான் வைத்திருக்கிற அந்த ஒட்டகத்தை அவருக்கு கொடுத்து விடுகிறார். கொடுத்துவிட்டு இவர் தன்னுடைய பயணத்திற்காக இன்னொரு ஒட்டகம், தன்னிடம் இருக்கிற பரிசு பொருட்கள், இயேசுவுக்காக கொண்டு வந்த பரிசு பொருட்களுள் இன்னொரு ஒட்டகம் வாங்குவதற்காக அவர் நேரத்தை செலவழிக்கிற போது மற்ற 3 ஞானிகளும் இவரை கடந்து போய் விடுகிறார். அப்ப இந்த 3 பேரையும் தவற விட்டு விடுகிறார். பின்னாடியே வாரார். இவங்க 3 பேரும் குழந்தை இயேசுவை பார்த்து விட்டு போய் விடுகிறார்கள். இவர் வருகிறப்ப என்ன நடக்குது? ஏரோது அரசன் அதற்குள் 2 வயதுக்குட்பட்ட அத்துணை ஆண் குழந்தைகளையும் கொல்ல வேண்டும் என்று கட்டளையிடுகிறான். எனவே பெத்லகேம் முழுவதும் இருக்கிற எல்லா குழந்தைகளும் கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் தான் இந்த 4வது ஞானி அங்கு வந்து சேருகிறார். இவர் வருகிற நேரத்திலே அந்த நகரமே கலவரமாக இருக்கிறது. எல்லா குழந்தைகளும் அங்கு கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், ஆண் குழந்தைகள். அப்போ இவர் என்ன செய்கிறார்? தன்னால் முடிந்த அளவிற்கு அந்த ஆண் குழந்தைகளை காப்பாற்றுகிறார். தன்னிடம் இருக்கிற பரிசு பொருட்களை வீரர்களுக்கு கொடுத்து அந்த குழந்தைகளை எவ்வளவு முடியுமோ அத்தனை குழந்தைகளை அவர் காப்பாற்றுகிறார். அதற்கு பிறகுதான் தெரிகிறது எகிப்திற்கு குழந்தை இயேசு கொண்டு செல்லப்பட்டார் என்று. அப்ப எகிப்திற்கு இவருடைய பயணம் தொடர். எப்படியாவது இயேசுவை பார்த்து விட வேண்டும், இயேசுவுக்கு தன்னுடைய பரிசை கொடுத்து அவரை வணங்கிவிட வேண்டும் என்பதிலே உறுதியா இருக்கிறார் இந்த அர்த்தபன் என்கிற 4வது ஞானி. அப்போ எகிப்துக்கு இவரும் போகிறார். மனுஷன் இவர் போவதுக்கு முன்னாடி அவங்க எகிப்திலிருந்து திரும்ப நாசரேத்துக்கு வந்துடுறார். அப்போ தன்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து இயேசுவை தேடிக்கொண்டே இருக்கிறார். கடைசியாக 33 ஆண்டுகள் கழித்து நீர் தேடிய அந்த இயேசுவை சிலுவையில் அறைவதற்காக கல்வாரி மலைக்கு கொண்டு செல்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறார். அப்போ கடைசியிலாவது ஆண்டவரை பார்த்து வணங்கிவிட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தன்னிடம் இருக்கிற கடைசி பரிசு பொருளோடு அவர் போவதாக கூறுகிறார். அப்படி போய்கொண்டிருக்கிற பொழுது அங்கு ஒரு அடிமை பெண்ணை விற்று கொண்டிருக்கிறார். இவர் அந்த பெண்ணின் மீது இரக்கம் வைத்து தன்னிடம் இருக்கிற கடைசி இயேசுவுக்காக வைத்திருந்த அந்த பரிசையும் அந்த அடிமை பெண்ணை விலை கொடுத்து வாங்கி அந்த அடிமை பெண்ணை விடுதலை செய்து அனுப்பிவிட்டு வெறுங்கையோடு கல்வாரி மலைக்கு போகிறார். அங்கு போய் சிலுவையில் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, உம்மை குழந்தையாக இருந்தபோது வணங்குவதற்காக நான் பரிசு பொருளோடு வந்தேன், இப்பொழுதுதான் நான் கண்டுகொண்டேன் அப்படிங்கிறப்ப இயேசு அவரிடத்தில் சொல்கிறாராம், அர்த்தமா, நீ என்னை பல முறை கண்டுகொண்டாய், நீ எனக்கு பல பரிசுகளை கொடுத்து விட்டாய், பல குழந்தைகளை காப்பாற்றிய போது நீ என்னை காப்பாற்றினாய், அந்த கடைசியாக இந்த அடிமை பெண்ணை விடுதலை செய்த போது எனக்கு நீ விடுதலை கொடுத்தாய், உன்னுடைய எல்லா பரிசு பொருட்களையும் நான் ஏற்றுக்கொண்டேன், உன்னை நான் பல முறை சந்தித்து விட்டேன், நீயும் என்னை சந்தித்து விட்டாய் என்று சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, ஆக கடவுள் ஆலயத்தில் மட்டும் கடவுளை கண்டுகொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அது எல்லாருக்கும் சாத்தியமாக இருக்கிறார். கடவுள் பல வடிவங்களிலே தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதனால்தான் அது மறைபொருள். கடவுள் பல மனிதர்கள் வழியாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் இந்த உலகத்திலே. நான் கண்டுகொள்கிற அளவுக்கு என்னுடைய கண்கள் திறந்து இருக்கிறதா? அதுதான் இன்றைக்கு கேள்வி. நான் கடவுளை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்றால் இன்றைக்கு வரைக்கும் யூதர்கள் இன்னும் மெசியா வரவில்லை என்று அங்க இருக்கிற அழும் சுவர் என்று சொல்லப்படுகிற அந்த சுவற்றிலே இன்றைக்கு முட்டி அழுது கொண்டிருக்கிறார்கள். நம்ம நிலைமை அப்படிதான் ஆயிப்போம். ஆண்டவரை நான் பார்க்கலன்னு கடைசி வரைக்கும் புலம்பத்தான் முடியுமே தவிர மற்ற மனிதர்களில் என்னால் கடவுளை கண்டுகொள்ள முடிகிறதா? கடவுள் வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார். இன்றைக்கு நான் கடவுளை இப்படி பல மனிதர்களில் பல நிகழ்வுகளில் கண்டுகொள்வதன் வழியாக ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவதை நாம் கண்டுகொள்ள அழைக்கப்படுகிறோம். கடைசியாக இப்படி நான் கடவுளை கண்டுகொள்கிற போது நான் எதை காணிக்கையாக ஆண்டவருக்கு கொடுக்க போகிறேன்? இன்றைக்கு அர்த்தபன், இந்த 4வது ஞானி, தன்னிடம் இருக்கிற பொருட்களை இயேசுவுக்காக கொண்டு வந்தவர் தேவையில் இருக்கிற மனிதர்களுக்காக கொடுத்து அதை இயேசுவுக்கே கொடுக்கிறார். இன்றைக்கு நான் தேவையில் இருக்கிற மனிதர்களில் கடவுளை கண்டுகொண்டு அந்த மனிதர்களுக்கு நான் செய்கின்ற அத்தனையும் கடவுளுக்கு காணிக்கையாக நான் செய்து கொண்டிருக்கிறேன். உண்டியலில் போடுவதோ அல்லது கோயிலில் செய்வது மட்டுமல்ல காணிக்கை, கடவுளுக்கு கொடுப்பது. பசியோடு இருப்பவர்களுக்கு நான் உணவு கொடுப்பது கடவுளுக்கு கொடுப்பது. தாகத்தோடு இருப்பவர்களுக்கு நான் குடிக்க கொடுப்பது கடவுளுக்கு கொடுப்பது.
ஆடை இல்லாமல் இருப்பவர்களுக்கு நான் உடுத்துவது கடவுளுக்கு கொடுப்பது. தேவையில் இருக்கின்றவர்களுக்கு நான் கைதூக்கி விடுவது நான் கடவுளுக்கு செய்வது. எனவே அதன் வழியாக நான் கடவுளை கண்டுகொண்டு கடவுளுக்கு என்னுடைய காணிக்கையை கொடுக்க இந்த நாள், இந்த திருக்காட்சி பெருவிழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எனவே நாம் கடவுளை தேடுவோம், தூய உள்ளத்தோடு கடவுளை தேடுவோம், சரியான வழியிலே கடவுளை தேடுவோம். நான் எதற்காக தேடுகிறேன் என்பதில் தெளிவோடு கடவுளை தேடுவோம். மற்ற மனிதர்களில் கடவுளை கண்டுகொள்ளக்கூடிய அந்த ஞானத்தை ஆண்டவரை எங்களுக்கு தாரும் என்று கடவுளை தேடுவோம். மற்றவர்களுக்கு செய்கிற போது, தேவையில் இருப்பவர்களுக்கு செய்கிற போது அதன் வழியாக நான் கடவுளுக்கே செய்கிறேன் என்கிற அந்த ஒரு தெளிவை நாம் பெற்றுக்கொள்ள கடவுளை தேடுவோம். நாம் கடவுளை தேடுவோம். கடவுள் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவரை கண்டுகொள்ளக்கூடிய ஞானத்தை, நல்ல உள்ளத்தை, திறந்த பார்வையை ஆண்டவரை எங்களுக்கு தாரும் என்று கேட்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். இந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே ஆண்டவரை கண்டுகொள்ளவும், அவர் தன்னை வெளிப்படுத்துகிற போது அவரை நாம் வணங்கி அவரை ஏற்றுக்கொள்ளவும், அவர் வழியாக நம் தாயின் வழியாக அத்தனை வரங்களையும் பெற்றுக்கொள்ளவும் நம்முடைய தேவைகளை, மன்றாட்டுக்களை ஆண்டவர் பாதத்தில் எடுத்து வைப்போம். எருசலேமே ஒளி வீசு, உனக்கு ஒளி வந்துள்ளது என்ற இறைவார்த்தையின்படி எம் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவிகள் அனைவரும் உலகெங்கும் இறைமாட்சியின் ஒளியை பறைசாற்றவும், மக்கள் அனைவரும் உண்மையான ஒளியாகிய கிறிஸ்துவை வந்தடைய வழிகாட்டும் விண்மீன்களாக திகழவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். பிற இனத்தார் உனது ஒளி நோக்கி வருவர், அரசர்கள் உன் விடியலின் ஒளி நோக்கி வருவர் என்ற வாக்கிற்கேற்ப உலக நாடுகளை வழிநடத்தும் தலைவர்கள் அனைவரும் சுயநல இருளை அகற்றி நீதியும் அமைதியும் நிலவும் புதிய உலகை படைக்க பாடுபடவும், எல்லா மக்களையும் ஒரு குடை கீழ் வழிநடத்தும் மெய்ஞானத்தை பெற்றிடவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானிகள் பாலனேசுவை கண்டு பணிந்து பொன்னையும் தூபத்தையும் வெள்ளை போலத்தையும் காணிக்கையாக்கியது போல நாமும் எமது திறமைகளையும் உழைப்பையும் வாழ்வையும் முழுமையாக உமக்கு அர்ப்பணிக்கவும், எவ்வித தடைகள் வரினும் தளராது நம்பிக்கையோடு உம்மை தேடி பயணிக்கவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
ஏழை மற்றும் எளியோருக்காக உதவி வேண்டி கூக்குரலிடும் எளியோரையும் திக்கற்ற ஏழைகளையும் அவர் விடுவிப்பார் என்ற திருப்பாடல் வரிகளுக்கேற்ப வறுமை, நோய் மற்றும் தனிமையால் வாடும் மக்கள் உமது பராமரிப்பை உணர்ந்தவுடன் எமது அன்பான கரம் அவர்களுக்கு நீட்டப்படவும் இருள் சூழ்ந்த அவர்கள் வாழ்வில் உமது ஒளியினால் புதிய விடியல் பிறக்கவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இளைஞர்கள் மற்றும் பங்கு சமூகத்திற்காக நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒரே உடலின் உறுப்பினர்கள் என்ற பவுலடியாரின் வார்த்தைக்கு ஏற்ப எமது பங்கின் இளைஞர்களும் விசுவாசிகளும் வேற்றுமைகளை களைந்து கிறிஸ்துவுக்குள் ஒரே குடும்பமாக இணைந்து செயலாற்றவும் இன்றைய நவீன உலகில் நற்செய்தி நறுமணத்தை பரப்பும் சாட்சிகளாக வாழவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று நேரம் கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவிடத்திலே நம்பிக்கையோடு மன்றாடுவோம். புதிய ஆண்டிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ஆண்டினுடைய முதல் சனிக்கிழமை. இந்த ஆண்டு முழுவதும் நம் குடும்பத்தை ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து நம் குடும்பத்தில் நடக்கின்ற நல்ல காரியங்கள், நாம் திட்டமிட்டிருக்கிற செயல்பாடுகள், திருமணம், வேலை வாய்ப்பு, படிப்பு, புதிய வீடு கட்டுதல், இப்படி என்னெல்லாம் இந்த ஆண்டுக்காக நாம் திட்டமிட்டிருக்கிறோமோ அதையெல்லாம் இந்த ஆண்டு நிறைவேற ஆண்டவர் தாமே நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்த வேண்டும். இந்த ஆண்டு வெற்றியான ஆண்டாக, மகிழ்ச்சியான ஒரு ஆண்டாக அமைய வேண்டும். நம் தாய் லூர்து அன்னை நமக்காக பரிந்து பேச வேண்டும். எல்லாவற்றுக்காகவும் நம் குடும்பத்தை ஆண்டவருடைய கரத்தில் இந்த பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தனது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்க உம்மை வேண்டுகின்றோ. பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் இப்பொழுது ஒப்புக் கொடுக்கப்படவில்லை எனினும்
இக்காணிக்கைகள் வழியாக இயேசு கிறிஸ்து அறிக்கையிடப்படுகிறார், பலியிடப்படுகிறார், உட்கொள்ளப்படுகிறார் என்பதை நாங்கள் உணர செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தீனீ. சாவுக்குரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகா தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்துரைத்து முடிவின்றி பாடுவதாவது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகங்கு பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தரடும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆய ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திரடும். தந்தையே, இன்றைய முதல் சனி நாளை ஒப்புக் கொடுத்துகின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சிறப்பாக இன்றைய முதல் சனி ஒப்புக் கொடுக்கிற லாரன்ஸ் அந்தோணிதாசன் குடும்பத்தாரையும், மேலும் இன்றைய பள்ளி ஒப்புக் கொடுத்து கொண்டிருக்கின்ற தயாளன் கரோலின் குடும்பத்தாரையும், பாஸ்கர் குடும்பத்தாரையும் நிறைவாக ஆசிர்வதித்தரலும். எங்கள் அனைவரையும் உமது திரு அவையின் அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். தந்தையே, நீர் உலகிருந்து விடம் அழைத்து கொண்ட உம்மடியார்கள் மரிய பொன்னையா, சூசையம்மாள், சகாய ஸ்டீஃபன் ராஜ், மரியதாசன் என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தரலும். உம் திருமகனோடு அவரது இணைப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தரலும். மேலும் உயிர்த்தலும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம். கடவுளின் கன்னி தாயான மாட்சிமிக்க மரியாள் எங்கள் லூர்து அன்னை, அவருடைய கணவரும் எங்கள் பங்கின் பாதுகாவலருமான தந்தை வளனார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையும் வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு முனைந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை முற்றுமையும் அளித்தருள்கிறாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். தன்னை வெளிப்படுத்துகிறார். நாம் கண்டுகொள்ள, நாம் அவரை தேட நம்மை அழைத்துக் கொண்டே இருக்கிறார். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என்னிடத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
வேகம் காணும் மயிலாகனாரும் என்னாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் இரத்தமே எனக்கு மீட்டருளும், கிறிஸ்துவின் இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவிழா தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாயும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீயோரிடமிருந்து என்னை காத்தருளும், இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு இக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று நாளிலே சிறப்பாக நம் தாயினுடைய ஆண்டினுடைய முதல் சனிக்கிழமை திருக்காட்சி பெருவிழா இல்லையும் சிறப்பாக சிறப்பித்திருக்கிறோம். எனவே அனைவருக்கும் திருக்காட்சி பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கரவழி எழுப்பி நம்முடைய திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே இந்த முதல் சனி திருப்பலிக்கு திருப்பலி ஒப்பு கொடுத்து இன்றைய நாளிலே நமக்கு இந்த இரவு அன்புணவை தருகின்றவர்கள் திருவாளர் லாரன்ஸ் அந்தோணிதாசன் குடும்பத்தார். எனவே அக்குடும்பத்தாருக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய வழிபாட்டை சிறப்பித்தவர்கள் நம்முடைய பாடகர் குழுவினர். எனவே பாடகர் குழுவினருக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டை சிறப்பிப்பவர்கள் பிரகாசியம்மாள் அன்பியத்தார். எனவே பிரகாசியம்மாள் அன்பியத்தார் வருகிற ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, திருப்பலி முடிந்தவுடன் உணவுக்கு முன்னால் ஒரு சிறிய கூட்டம் வருகின்ற நாட்களிலே நம்முடைய திருவிழாவிற்கான ஏற்கனவே நிர்வாக குழுவினர் கூடி ஒரு சில முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள். அதை நம் அனைவரோடும் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். எனவே உணவுக்கு முன்னர் ஒரு 10 நிமிடம் இந்த கூட்டம் நடைபெறும். அது முடிந்தவுடன் உணவு வழங்கப்படும். உணவானது இந்த முறை நமக்கு எல்லாம் மேசைகள் விரிக்கப்பட்டு வரிசையாக மேசைகளில் அமர்ந்து நாம் உண்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த உணவுக்கு முன்னால் ஒரு சிறிய கூட்டம் நம்முடைய திருவிழா 150வது ஆண்டை கொண்டாட இருக்கிறோம். எனவே அதை பற்றி கடந்த வாரத்திலே நம்முடைய நிர்வாக குழுவினர் கூடி ஒரு சில தீர்மானங்களை ஒரு சில ஆலோசனைகளை செய்திருக்கிறார்கள். அதை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். அதில் நாம் செய்ய வேண்டியவற்றை ஒரு சில திட்டமிடலை செய்வதற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நன்றி மன்றாடுக்காக எழுந்திருப்போம். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கும் எப்பொழுதும் விண்ணக வழியால் நீர் எங்கள் முன் செல்ல உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நாங்கள் பங்கேற்க வேண்டும் என நீர் விரும்பும் அறை நிகழ்வை தூய்மையான உள்ளுணர்வுடன் கண்டுகொள்ளவும் தகுதியான ஆவலுடன் அறிந்து கொள்ளவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழாவில் சிறப்பு ஆசிரை பெற தலைவணங்கி மன்றாடுவோம். இருளில் நின்று உங்களை தமது வியத்தக ஒளிக்கு அழைத்த இறைவன் தமது ஆசியை கனிவுடன் உங்கள் மீது பொழிந்து உங்கள் இதயங்களை நம்பிக்கையிலும் எதிர்நோக்கிலும் அன்பிலும் உறுதிப்படுத்துவாராக.
இன்று உலகுக்கு தம்மை வெளிப்படுத்தி இருளில் ஒளி வீசிய கிறிஸ்துவை நம்பிக்கையுடன் நீங்கள் பின்பற்றி வாழ்வதால் நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு ஒளியாக திகழ செய்வாராக. ஞானிகள் விண்மீனை பின்தொடர்ந்து ஒளியின் ஒளியாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மிகுந்த மகிழ்ச்சியோடு கண்டடைந்ததை போன்று நீங்களும் இம்மை வாழ்வின் பயணத்திற்கு பின் அவரிடம் வந்து சேர்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவனை கண்டுகொள்ளக்கூடியவர்களாக சென்று வாருங்கள். கடவுள் நம்மோடு.